இருந்ததுண்ணா சூப்பரா இருந்ததுண்ணா பயங்கர வைப்புண்ணா இருக்குது இந்த படம் வேற மாதிரி தல தலைக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம நான் சொல்றீங்க தல அது மாதிரியே தெரியல தல தலைய ஸ்கிரீன்ல பாக்கும்போது ஒரு சீனா கூஸ் பன்ஸா இருக்குது தல. 10 வருஷத்துக்கு முன்னாடி வீரம் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது என்ன ஃபீல் இருந்ததோ அதே தான் ப்ரோ இருந்தது. அப்போ நான் பார்க்கும்போது ஒருத்தன் வந்து ரத்தத்தை கீழ்ச்சி அப்படி விடுவான், பீரை 2 வாங்கி ஊற்றி கோல்டு பெருக்கு மாதிரி தலையோட கட் அவுட்ல போடுவான். ஸோ அந்த மாதிரிலாம் செலிப்ரேஷன் பண்ணாங்க. அந்த சேம் அந்த வைப் அப்படிங்கிறது இதில் இருந்தது. வேற லெவலில் இருக்குது ப்ரோ. இப்போவும் பார்த்தா படம் செம்மையாக இருந்தது. சந்தானம் காமெடி வந்து பழைய சந்தானத்தை இதில் பார்க்கலாம். வேற வெறித்தனமான ஒரு சம்பவம் இந்த படம். இன்னும் ஒரு சின்ன ஒருத்தனா நாளைக்கு May 1 வந்துருக்கலாம். ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆமாம் ப்ரோ, அதுதான். இல்ல கூட்டம் வந்து இப்பவே முக்காவாசி இன்னைக்கு வந்து மந்த் எண்டு, நாளைக்கு ரெட்ரோ, அதனால சரி கொஞ்சம் கூட்டம் வந்து வரல. May 1 நாளைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட்டம் வந்து வேற லெவல்ல வந்திருக்கும். தலையோட கெரியர்ல ஒரு எவர் கிரீன் படம் இது மாசு எல்லாம் சொல்லுவாங்க. சும்மா வீலிங் பைக்கு ஓட்டல அப்படியே கார் ஓட்ட இதுதான் அவர் பண்ணுவாரு. வெறும் வேஷ்டி சட்டை அதை மட்டும் போட்டுட்டு வந்து படம் ஃபுல்லா 3 மணி நேரம் மாஸ் காமிச்சு அந்த டைம்ல ஜில்லா கூட இந்த படம் வந்தது. ஸோ அந்த படத்தையும் இதுலேயே மோகன்லால் வந்து மலையாள சூப்பர் ஸ்டாரு, விஜய் சார் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு ஏற்ற ஒரு படம் கொடுத்தாரு ஜில்லா. அதையும் ஓவர்டேக் பண்ணி இந்த படம் வந்து வேற லெவலில் ஒரு பர்ஃபார்ம் பண்ணி கலெக்ஷனும் செம்மையா பண்ண ஒரு படம். நடுவில் தலை வந்து கொஞ்சம் விடாமுயற்சி, வலிமை, இந்த நேர்கொண்ட பார்வைன்னு கொஞ்சம் கண்டென்ட் ரிலேட்டடான படம் கொடுத்ததுனால கொஞ்சம் ஒரு மார்க்கெட் ஒரு கம்மியாக இன்னைக்கு குட் பேட் அக்லியில காமிச்சிட்டாரு நான் யார் அப்படிங்கிறத. ஸோ தயவு செய்து அஜித் சாருக்கு ஒன்னே ஒன்று தான், இதே மாதிரி இந்த வேஷ்டி சட்டையோட அந்த 2 வருஷத்துக்கு ஒரு படம் இல்லாமல் ஒரு படம் வருஷத்துக்கு பொங்கல் தீபாவளியில ஒரு படம் இந்த மாதிரி ஒரு ரூரல்ல பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் நிறைய பேர் சொல்லுவானுங்க இந்த சிறுத்தை சிவாலாம் வந்து ஒரு டைரக்டர் அப்படின்னு. நிறைய அஜித் சார் ஃபேன்ஸா சொல்லுவாங்க சிறுத்தை சிவாலாம் வந்து என்ன அவர் கூட எல்லாம் தலை தயவுசெய்து படம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுத்தை சிவா மாதிரி ஒரு டைரக்டர் உண்மையா சொல்றேன், அஜித் ஃபேன்ஸ் வந்து கோவில் கட்டி கும்பிடணும் அவரை. ஏன்னா மங்காத்தா, பில்லாட்டு, ஆரம்பம் இது மாதிரி வந்து கிளாஸா ஒரு செக்ஷன் ஆடியன்ஸ்க்காக படம் பண்ண அஜித் சாரை ஃபேமிலி ஆடியன்ஸும் பர்ஃபார்ம் பண்ணி அதுல கிளாஷ் விட்டா, ரஜினி சார் படம் வந்தாலும் சரி, விஜய் சார் படம் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் கிளாஷ் விட்டா வந்து வேற லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பண்ணி பொங்கல் வின்னரா வந்து வரக்கூடிய அளவுக்கு பண்ணாருன்னா சிறுத்தை சிவா ஒருத்தர் தான். அவரை வந்து தயவுசெய்து வந்து தப்பா சொல்லாதீங்க. சிறுத்தை சிவாவை தப்பா சொன்னீங்க அப்படின்னா நீங்க வந்து உண்மையான அஜித் ஃபேனே கிடையாது. அவர் தான் வந்து ஒரு வாட்டியும் கிளாஷ்ல நம்மள வேற லெவல்ல அடுத்த ஃபார்முக்கு வந்து கூட்டு போய் வச்சிருக்காரு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸும் அஜித் சார் படத்தை கொண்டாடலாம்டா அப்படின்னு இன்னொரு படம் 6 வருஷம் ஆச்சு விஸ்வாசம் பண்ணி இன்னொரு படம் சிறுத்தை சிவா சார் கூட தலை வந்து ஒரு படம் பண்ணியே ஆகணும். ஸோ வேற லெவல் படம் வீரமே செம்ம. அது என்ன ஒன்று May 1 ரிலீஸ் ஆகல எங்களுக்கு, அதுதான் ஒரு வருத்தமா இருக்கு. ஸோ அதுதான் ஒன்று. சார் ரீரிலீஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தான் சார். ரீரிலீஸ்ல விஜய் சார் படம் வந்து செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா பிளானிங். அந்த ஒரு பிளானிங் வந்து சுரேஷ் சந்திரா சார் கிட்ட வந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அஜித் சார் படம் ஒரு படம் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வாலி, பில்லா இது மாதிரி வந்து கொச்சன் படம் ரிலீஸ் பண்றாங்க. அது மாதிரி இல்லாம ஒரு படம் எடுங்க, ஒரு அட்டகாசமா ஒரு அஜித் சார் படத்துக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. என்ன இருந்தாலே விஸ்வாசம், வேதாளம், ஒரு படமும் ஒரு படத்தை எடுங்க, ஒரு படத்தை கரெக்டா ப்ரொமோட் பண்ணி கரெக்டா ரீரிலீஸ் பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்த அஜித் சார் ஃபேன்ஸும் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தலை வந்து எல்லாம் சொல்லுவாங்க மங்காத்தாக்கு அப்புறமே 8 ஹிட் இருக்குது அவர்கிட்ட, பெரிய ஹிட் எல்லாமே. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட இருக்கு, இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஒரு படமா ஒன்னொன்னா எடுத்து ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா வேற லெவல் செலிப்ரேஷன். அடுத்து வந்து எந்த படம் பண்ணாலும் ப்ரோ என்ன இருந்தால் பண்ணா கூட வந்து பார்ப்போம். ஸோ அதுவும் வந்து செம படம் தான், எது பண்ணாலும் பார்ப்போம். அட்டகாசம், ரெட்டு எது பண்ணாலுமே பார்ப்போம். ஸோ வேற லெவல் தான் இது. ஸோ அடுத்து வந்து சொல்லணும்னா அஜித் சாரோட இதுக்கப்புறம் வந்து ஆரம்பம் படம் மட்டும் கரெக்டா ஒரு அடுத்த பர்த்டேக்கு ஏதாவது எடுத்து கரெக்டா ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா செம்ம செலிப்ரேஷன், கத்திக்கிட்டே இருக்கலாம் ஆரம்பம். ஸோ அந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். காலேஜ் படிக்கும் போது பார்த்தது, அதோட 10-11 வருஷம் கழிச்சு இப்பதான் பாக்குறேன். அதே அந்த ஃபயர், அதே இது இருக்கு. அஜித்தை இதே மாதிரி வில்லேஜ் ரோல்லாம் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். தலைக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, பத்மபூஷனுக்கு வாழ்த்துக்கள். அப்படியே தான் இருக்கு, இன்னும் குறையல, கொஞ்சம் கூட குறையல, அதிகமாயிட்டே தான் இருக்கு, இன்னும் கம்மியாவே இல்லை. கண்டிப்பா அவர் எல்லாம் மல்டி டேலண்டே, எந்த மாதிரி படம் எடுத்தாலுமே நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு ப்ரோ. தலையை பார்த்தது வந்து எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. தலையை பார்த்துட்டு அவ்வளோ எக்ஸைட்மெண்டா இருக்கு. நாளைக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தலைக்கு. நான் இப்ப சொல்றேன், தலையை பார்த்ததே எங்களுக்கு பெரிய விஷயம். வீரம் இந்த மாதிரி எந்த படம் வந்தாலும் போதும், நாங்க
நாங்க ரீலீஸ் எந்த படமா இருந்தாலும் டுபாகர் படமா இருந்தாலும் நாங்க வந்து பார்ப்போம் ப்ரோ. அடுத்து என்ன படம் release பண்ணுவாங்க? நாங்க மங்காத்தா எதிர்பார்த்துருக்கோம் ப்ரோ. மங்காத்தா பண்ணா தேட்டரே பிளாஸ்ட் ஆகிடும் ப்ரோ. நாங்க செம்ம வெயிட்டிங்ல வெளியில இருக்கிறோம். கண்டிப்பா அதை எதிர்பார்க்கிறோம் ப்ரோ. தலைனா ரோஹிணினா தலை அதான் ப்ரோ. கேக்கதான் ப்ரோ ஆல்ரெடி ரோஹிணினா தலைதா, சச்சினா இல்ல சச்சினே இல்ல. ஓ கடவுளே அஜித்தேனா. அவனை வீர ஓட்டதுக்கு வேதாள ஓட்டுனா பிளாஸ்ட் நான் தேட்டர் சத்தியமா பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்கோம் தேட்டரு. நான் வந்து பாட்டு இது எதுவுமே நல்லா இல்லை அவ்வளவும். அதில் ஆளு மாடு ஆடினே இருந்திருப்பேன் நான் சத்தியமா ஆடினே இருந்திருப்பேன் நான் சத்தியமா ஆளு மாடு மழை விட்டுருந்தாங்க. எதுனா வீட்டுல நோ பிளாஸ்ட்னா நீங்க வந்து உள்ள பாத்துருந்தீங்கன்னா அதுனா பிளாஸ்ட்னா சத்தியமா பிளாஸ்ட்னா. நான் ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தா அதுனா இன்னும் பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்கேன் படம். நோ சூப்பரா இருந்துச்சுண்ணா. இதுல இன்னும் ஒண்ணு டான்ஸ் ஆடுக்கு மட்டும் தானே பாட்டே இல்ல இருந்துச்சுன்னா போதும். அவ்வளவுதானா பிளாஸ்ட்னா தேட்டரேனா. என்ன ஒண்ணு செம்ம வைப்னா. போட்டாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் வந்தோடனே போட்டாங்கண்ணா. புது பாட்டுலாம் போட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு ரொம்ப தேட்டரு. அப்புறம் அந்த இதெல்லாம் போட்டாங்க, லைட்லாம் போட்டாங்க. சூப்பரா இருந்துச்சுண்ணா. அதெல்லாம் ரொம்ப. வேற ஏதாச்சும் ஃபைட் சீன்ஸ் ஏதாச்சும் ரிப்பீட் போட்டாங்களா? இல்லண்ணா அதெல்லாம் எங்கண்ணா தலை பார்க்கும் போதும் செதுக்கிறாருண்ணா போட்டு சிவா. சூப்பரா இருந்துச்சுண்ணா படமே.